வணக்கம் வியூவர்ஸ். தமிழ் சினிமாவில் தேசப்பற்று, அதிரடி ஆக்ஷன் மற்றும் விறுவிறுப்பான திரைக்கதைக்கு எப்போதும் தனி இடம் உண்டு. அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திரைப்பயணத்தில் ஒரு மாபெரும் மைல்கல்லாக அமைந்தது திரைப்படம்தான் வல்லரசு. 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு வெளியீடாக வந்த இந்த திரைப்படம் தியேட்டர்களில் தீயாய் பரவி பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய சாதனையும் படைத்தது. வல்லரசு என்ற தலைப்புக்கு ஏற்றவாறு இந்தியாவை வல்லரசாக்க துடிக்கும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியின் கதையையே முழுக்க ஆக்ஷன் மற்றும் எமோஷனை கலந்து கொடுத்திருக்கின்றார் இயக்குனர் என் மகாராஜன். விஜயகாந்த் அவர்களின் சினிமா கேரியரில் ரமணா, மாநகர காவல் படங்களுக்கு இணையாக பேசப்படும் இந்த வல்லரசு படத்தின் பின்னணி மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் காணவிருக்கின்றோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் இந்த படத்தின் கதையை சுருக்கமாக பார்த்துவிடலாம். படத்தின் நாயகன் வல்லரசு சென்னை மாநகரத்தின் டிசிபியாக லஞ்ச ஊழல், தீவிரவாதம், நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்க துரோகிகள் ஆகியோரை வேரோடு அழிக்க நினைக்கும் ஒரு சிங்கம் போன்ற அதிகாரி. அவருக்கு ஒரு அழகான குடும்பம், மனைவி, மேலும் 2 குழந்தைகள். ஒருபுறம் குடும்பத்தின் மீதான பாசம், மறுபுறம் நாட்டின் மீதான கடமை என பயணிக்கும் வல்லரசுக்கு ஒரு பெரிய சவால் காத்திருக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பு ரகசியங்களை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளுக்கு விற்க முயலும் ஒரு சர்வதேச கும்பலை வல்லரசு கண்டுபிடிக்கிறார். அந்த கும்பலின் தலைவனாக ஆர்கே என்ற கதாபாத்திரத்தில் பி. வாசு மிரட்டியிருப்பார். நாட்டின் துரோகிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வல்லரசு எடுக்கும் அதிரடி நடவடிக்கைகளும் இதற்கு அவர் கொடுக்கும் விலையும் தான் இந்த படத்தின் மீதி கதை. குறிப்பாக தன் சொந்த குடும்பமே ஆபத்தில் இருக்கும்போது கூட நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் என்று கேப்டன் எடுக்கும் முடிவுகள் பார்ப்பவர்களை மீசிலிருக்க வைக்கும். வல்லரசு என்று சொன்னாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது விஜயகாந்த் அவர்களின் கம்பீரமான போலீஸ் யூனிஃபார்ம் மட்டுமல்லாது சண்டை காட்சிகளும் தான். தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் போலீஸ் வேடத்தில் நடித்திருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் யூனிஃபார்ம் கச்சிதமாக பொருந்தும். இந்த படத்தில் அவர் வெறும் ஆக்ஷன் ஹீரோவாக மட்டுமல்ல, ஒரு தேர்ந்த நடிகராகவும் முத்திரை பதித்திருப்பார். தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆக்ஷன், லஞ்ச அதிகாரிகளுக்கு எதிராக கோபம், குடும்பத்துடன் இருக்கும் போதும் காட்டும் கனிவு என நவரசங்களையும் காட்டியிருப்பார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். முக்கியமாக இந்த படத்தில் ஸ்டண்ட் காட்சிகள் அப்போது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டன. டூப்பு போடாமல் கேப்டன் செய்த பல சண்டை காட்சிகள் தியேட்டர்களில் ரசிகர்களை சீட்டின் நுனியில் வரவழைத்தன. அவரது கண்கள் பேசும் கோபமும் பஞ்ச் வசனங்களும் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. இந்த படத்தில் வெற்றிக்கு விஜயகாந்த் மட்டுமல்ல, படத்தில் நடித்த மற்ற நட்சத்திரங்களின் பங்களிப்பு மிக முக்கியமான காரணம். நாயகியாக நடித்த தேவயானி ஒரு போலீஸ் அதிகாரியின் மனைவியாக, கணவனின் கடமையை உணர்ந்த ஒரு பாசமான பெண்ணாக மிக அருமையாக நடித்திருப்பார். வில்லனாக நடித்த இயக்குனர் பி. வாசு தனது யதார்த்தமான வில்லத்தனத்தால் மிரட்டியிருப்பார். மேலும் கரண், ஸ்டீவன், லிவிங்ஸ்டன், விவேக் என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இதில் நடித்திருக்கிறது. குறிப்பாக நடிகர் விவேக்கின் காமெடி ட்ராக் படம் முழுக்க சீரியஸாக செல்லும் திரைக்கதைக்கு நடுவே ஒரு நல்ல ரிலீஃபாக அமைந்தது. தொழில்நுட்ப ரீதியாக தேவா அவர்களின் இசை இந்த படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாக. ஹாட் லவ் மார்க்கெட்டும், ஆடாத ஆட்டம் போடு போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் அடித்தன. அதேபோல் பின்னணியில் இசையில் தேவா தேசப்பற்றையும் ஆக்ஷனையும் தனது இசையால் செதுக்கியிருப்பார். எஸ். சரவணின் ஒளிப்பதிவு காட்சிகளும் விறுவிறுப்பை கூட்டியிருக்கும். வல்லரசு திரைப்படம் வெறும் பொழுதுபோக்கு படம் மட்டுமல்ல, அது சமுதாயத்திற்கு ஒரு நல்ல கருத்தையும் சொல்லியிருந்தது. இந்தியா ஏன் இன்னும் வல்லரசாகவில்லை, அதற்கு இருக்கும் அரசியல் மற்றும் லஞ்ச ஊழல்கள் என்ன, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றி மிக ஆழமாக பேசியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இது. நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் இந்த வல்லரசு படத்தை கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் நல்ல காணொலியில் உங்கள் சந்திக்கின்றேன். கேப்டன் சினிமாவின் வணக்கங்கள்.